Hey all, welcome to Jodi Tarot. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சனோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உங்களை பற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட தாட்ஸ் எடுக்கலாம். பர்சனோட தாட்ஸ் எப்படி இருக்கு? ஓகே, உங்கள் பர்சனோட தாட்ஸ் எப்படி இருக்கு? பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக்கில் த வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. பாட்டம் ஆஃப் த டெக்கில் த வேர்ல்ட் கார்டு அப்படின்னு பார்க்குறப்போ உங்கள் பர்சன் உங்களை தேடி கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீஷன் இருக்குது, ஒரு ஹோல்னஸ் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபுல்ஃபில்மெண்ட், ட்ராவல், செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப், அரைவிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை எல்லாமே பார்க்கும்போது உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசாமல் ஏதோ ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருந்தால் ரீகன்சிலேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த வேர்ல்ட் கார்டு பார்க்குறப்போ இந்த வேர்ல்ட் கார்ட்லேயே உங்களுக்கு தெரியும், ஒரு நியூவான ஒரு சரௌண்டிங்ஸ் இந்த வேர்ல்ட் கார்டில் இருக்கும். ஸோ உங்கள் பர்சன் ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஹோல்னஸ் இதில் இருக்குது. ஸோ ஆனால் உங்கள் பர்சன் உங்களை தேடி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு பாட்டம் ஆஃப் த டெக்கே ஒரு கன்ஃபர்மேஷன் தான். உங்கள் பர்சனோட தாட்ஸ் உங்களை பற்றி கண்டிப்பாக அவங்க மனசில் உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கார்டு த ஸ்டார் கார்டு அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஹோப், காம், ஃபெய்த், பர்பஸ், ரீனியூவல், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபார்ச்சூன், குட் ஓமன், ரீஜுவனேஷன். அதாவது கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோப்போடு கண்டிப்பாக இருக்கலாம். ஒரு ஹோப்போடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கிற சிச்சுவேஷனை ஒரு காமாக, ஒரு அமைதியோட, ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் இருக்குது. திருப்பியும் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரீக்ரியேட், அதாவது புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஸ்டார் கார்டில் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சனாக இருக்கலாம், நீங்களும் உங்கள் பர்சனும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்னு வந்திருக்கு. ஃபார்ச்சூன் அப்படின்றப்போ ஒரு லக். ஸோ உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இதில் ஒரு மேஜர் கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. அதாவது நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக்கில் த வேர்ல்ட் கார்டு, இதில் த ஸ்டார் கார்டு ரெண்டுமே ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் ஹோப்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோப், ஒரு மனசுக்கு ஒரு அமைதியை தரக்கூடிய கார்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹோப்போடு கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பர்சன் உங்களை தேடி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் உங்கள் பர்சன் அக்வாரியஸாக இருக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இங்கே ஏர் எலமெண்ட் இருக்கனால உங்கள் பர்சன் அக்வாரியஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனும் நீங்களும் அக்வாரியஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு. அதாவது டெம்பரன்ஸ் ரிவர்ஸ்டு. உங்களுக்கு டெம்பரன்ஸ் ரிவர்ஸ்டு அப்படின்னு பார்க்குறப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக், அதாவது நான் சொல்லியிருக்கேன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு பிரிஞ்சு இருந்திருக்கலாம், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் அண்ட் எனர்ஜிஸ் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லேயோ ஒரு பிரேக்கப்லேயோ இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம கார்ட்ஸ் அந்த எனர்ஜிஸ் தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு வந்திருக்கிற பாட்டம் ஆஃப் த டெக் அப்புறம் ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஸ்டார் கார்டு ரெண்டுமே உங்கள் ரிலேஷன்ஷிப்
ரீஜென்ரேட் ஆகும், திரும்ப ரீக்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இங்கே வந்து டெம்பரன்ஸ் கார்டு வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஸோ உங்கள் பர்சனை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்குது. உங்கள் பர்சன் வந்து ஒரு இன்பேலன்ஸ்டாக இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்டடாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஒரு செல்ஃப் ஹீலிங்காக உங்கள் பர்சன் வந்து ஒரு ஆல்கஹாலுக்கு அடிக்டடாகவோ இல்லை ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்கள் பர்சன்கிட்டவே நிறைய இருக்கும். ஸோ அதுதான் இந்த கார்டு சொல்லுது. மேபி அது உங்களாலேயா கூட இருக்கலாம். உங்களை பற்றின தாட்ஸ் வரும்போது மேபி அந்த ஆல்கஹாலுக்கு வந்து அவங்க அடிக்டடாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிவர்ஸ்ட் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றப்போ ஒரு ஹார்ட்டில் ஒரு 3 ஸ்வார்ட்ஸ் வந்து இறங்கி இருக்க மாதிரி பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு பெயின், ஒரு ஃபர்கிவ்னஸ், ஒரு ஆப்டிமிசம், ஒரு ரெக்கவரி, ஒரு மூவிங் ஆன், அது எல்லாமே சேர்ந்துருக்கு. உங்கள் பர்சன் வந்து அவங்கள விட்டு மூவ் ஆனாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை அந்த மூவ் ஆன்லேருந்து ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது உங்கள் பர்சன் வந்து ஆல்கஹாலில் அடிக்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கார்டு பார்க்கும்போது உங்கள் பர்சன் அதுலேருந்து மெதுவாக மீண்டு வந்துட்டுருக்காங்க. மேபி உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் இருந்தால் கூட உங்கள் பர்சன் அந்த நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் விட்டுட்டு உங்கள் பெயினெல்லாம் மறந்து உங்களை ஃபர்கிவ் பண்ணி திருப்பி உங்ககிட்ட தேடி வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ரெக்கவரி ஆகிறது, மூவ் ஆன் அப்படிங்கிற ஒரு கார்ட்ஸ்மே அப்படிங்கிற ஒரு எனர்ஜிஸ்மே இங்கே ஹெவியாக இருக்குது. நெக்ஸ்ட் கார்டு வந்து ஸ்ட்ரென்த் கார்டு. ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த், அதாவது செல்ஃப் டவுட், உங்களுக்கு இருக்கிற ஒரு செக்யூரிட்டியை வந்து இது குறிக்குது. ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு ப்ரைட், இது எல்லாத்தையுமே இது குறிக்குது. ஒரு ரா எமோஷன், அதாவது இது உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு எமோஷன் இருக்க தான் செய்யுது. உங்களை பற்றின தாட்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து ரொம்பவே இருக்குது. அதனால தான் அவங்க ஒரு விஷயத்துக்கு அடிக்டடாக இருக்காங்க. உங்களை பற்றி நினைக்கும் போது ஒரு மூவ் ஆன் ஆகலாம், இல்லை உங்களை மன்னிச்சு உங்களை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து வராங்க. அதாவது உங்கள் பர்சன் வந்து ஒரு செல்ஃப் ஹீலிங் ஜேர்னிக்குள்ளே தான் இப்போ இருக்காங்க. ஸோ அவங்கள ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான ஒரு மேஜர் சைன் தான் இந்த ஸ்ட்ரென்த் கார்டு. ஸோ அவங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்து, செல்ஃப் டவுட், அவங்களுடைய வீக்னஸ், அவங்களுடைய இன்செக்யூரிட்டி எல்லாமே இந்த ஒரு கார்டில் வந்து நமக்கு போர்ட்ரே ஆகுது, தெளிவாக தெரியுது. ஸோ உங்களை விட்டு உங்கள் பர்சன் வந்து தள்ளி இருக்கிறாங்கனாலுமே இந்த ஜேர்னி எல்லாமே உங்கள் பர்சன் வந்து கோ த்ரூ பண்ணுறாங்க. உங்களை பற்றி நினைக்கும் போது அவங்களுக்கு பயங்கர பெயின் தான் இருக்குது. ஸோ அந்த பெயினை அவங்க எப்படிலாம் ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே. ஸோ இதுதான் உங்கள் பர்சனுடைய தாட்ஸாகவும் இருக்குது. ஒரு விஷயத்துக்கு அடிக்டட் ஆகி அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட உங்கள் பர்சன் இருக்காங்க. நெக்ஸ்ட் கார்டு வந்து த மூன் கார்டு ரிவர்ஸ்டு. மூன் கார்டு ரிவர்ஸ்டு அப்படின்னு சொல்கிறப்போ த ரிலீஸ் ஆஃப் ஃபியர், ரெப்ரஸிங் எமோஷன், இன்னர் கன்ஃபியூஷன், இது எல்லாமே உங்கள் பர்சன் வந்து கோ த்ரூ பண்ணுறாங்க. ஒரு டார்க்னஸ், ஒரு இன்செக்யூரிட்டி. நான் ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரென்த் கார்டில் வந்து பார்த்துருக்கோம், இன்செக்யூரிட்டிங்கிற வேர்டு இருக்கும். ஸோ இதுலேயுமே இருக்குது. உங்களை பற்றி உங்கள் பர்சன் நினைக்கும் போதெல்லாம் ஒரு ஃபீலிங் வந்து உங்கள் மனசில் ஹெவியான ஒரு பெயினை கொடுத்துட்டு தான் போகுது. நீங்கள் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு வழியை தான் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இந்த கார்டு வந்து திரும்ப நமக்கு வந்து உணர்த்திகிட்டே இருக்குது. இந்த மூன் கார்டு ரிவர்ஸ்லேயுமே அதை தான் சொல்கிறது. ஸோ உங்கள் பர்சன் அதிலலாம் ஒரு டார்க்னஸோட தான் அவங்க லைஃப்பை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் பர்சன் அவங்க லைஃப்மே நீங்கள் இல்லாமல் ஒரு எம்டியோடு தான் போயிட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக திருப்பி வர்றதுக்கான சான்சஸ், உங்களை தேடி திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஹெவியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து த ஹெர்மெட் கார்டு. ஹெர்மெட் கார்டு வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் இருக்குது. ஸோ ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் பர்சன் வந்து சொன்ன மாதிரி ஐசோலேஷன், லோன்லினஸ், நான் கண்டிப்பாக சொன்னேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே, நீங்கள் வந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், இல்லை ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்து இப்போ பிரிஞ்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஐசோலேஷன் கார்டு, ஒரு மேன் வந்து தனியாக ஒரு லைட் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. இப்போது ரொம்ப அவங்கள தனிமைப்படுத்திக்கிட்டு உங்களை பற்றின திங்கிங்ஸ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது.
ஓகே, நெக்ஸ்ட் கார்டு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு உங்களுக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்ட்ஸ் பார்க்குறப்போ ஒரு பேட் லக், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரிவர்ஸில் வந்திருக்கு. ஒரு பேட் லக், நோ கண்ட்ரோல். உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் இது வந்து கிளியராக தெரியுது. இங்கே இருக்கிற கார்ட்ஸ் அண்ட் எனர்ஜிஸை பார்க்கும்போது கிளியராக தெரியுது. உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வந்து இருக்குது. இதில் எனக்கு ஜாஸ்தி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நெகட்டிவிட்டி தான் தெரியுது. ஸோ கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்போ நிறைய நெகட்டிவிட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் ஹீல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஹீல் ஆகும். உங்கள் பர்சனுக்கு உங்களை பற்றின தாட்ஸ் வந்து இல்லாமல் இல்லை, பட் இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஏதோ ஒரு கசப்பான விஷயங்கள் உங்கள் பர்சனை இந்தளவுக்கு ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்டில் வந்து தள்ளியிருக்கு. ஸோ லாஸ்ட் கார்டு வந்து கிங் ஆஃப் வான்ஸ். கிங் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்கள் பர்சனுடைய ஒரு நேச்சுரலான குவாலிட்டியை தான் இது குறிக்குது. அது உங்கள் பர்சன் வந்து இவ்வளோ ஒரு செல்ஃப் ஹீலிங் ஜேர்னியை கோ த்ரூ பண்ணும்போது உங்கள் பர்சன் வந்து அவங்களுடைய கெரியர் ஓரியன்டாகவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நோக்கி அவங்களுடைய கவனத்தை வந்து செலுத்தியிருக்காங்க. கெரியர் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப மெச்சூர்டாக இதை எப்படி ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸை வந்து எப்படி டைவர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற திங்கிங் தான் அவங்களுக்கு இருக்குது. பட் உங்களை பற்றின தாட்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களை பற்றின தாட்ஸ் வந்து இருக்குது. உங்கள் கூட ரீகன்சிலேஷன் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு, செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப், அரைவிங், ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ உங்களுக்காக உங்கள் பர்சன் ட்ராவல் பண்ணி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ உங்கள் பர்சனுக்கும் உங்களை பற்றின தாட்ஸ் பார்த்தோம். இப்போ உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபீலிங்ஸ் ஆஃப் பர்சன், யூனிவர்ஸ் பர்சனோட ஃபீலிங். பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்து இந்த ஃபூல் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஃபூல் கார்டு அப்படின்னு பார்க்குறப்போ நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நம்ம உங்கள் பர்சன் தாட்ஸில் வந்து பார்த்தோம். அதில் த வேர்ல்ட் கார்டு வந்துருந்துச்சு பாட்டம் ஆஃப் த டெக்கில். இதில் த ஃபூல் கார்டு. ஸோ நியூ பிகினிங்ஸ், ஸ்பான்டேனியஸ், பாசிபிலிட்டிஸ், இன்னசென்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ளஷர், அட்வென்ச்சர். ஸோ இது எல்லாமே ஒரு மேஜர் கன்ஃபர்மேஷன். உங்கள் பர்சன் உங்களை தேடி கண்டிப்பாக வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ தாட்ஸில் வந்து அக்வாரியஸோட எனர்ஜிஸ் வந்து நிறைய இருந்தது. இதில் வந்து யுரேனஸோட எனர்ஜிஸ் இருக்குது, ஏர் எலமெண்ட். அதுலேயுமே உங்களுக்கு ஏர் எலமெண்ட்டோட இது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ ஏர் எலமெண்ட்டோடைய தாக்கம் வந்து இந்த கார்ட்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது. மேபி உங்கள் பர்சன் ஏர் எலமெண்ட்டாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த ஃபுல் கார்டு அப்படின்னு சொல்கிறப்போ நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை தேடி வர்றதுக்குள்ள சான்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. இந்த கார்டு அதுக்கு ஒரு மேஜர் கன்ஃபர்மேஷனான கார்டு. ஸோ நான் இங்கே வைக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கார்டு எடுப்போம். ஃபர்ஸ்ட் கார்டு அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 4 ஆஃப் கப்ஸ். 4 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் பர்சன் வந்து ஒரு மெடிடேஷனில் இருக்கக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை நினச்சி நிறைய மெடிடேஷனில் வந்து இருக்கலாம். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றின உங்களை நினைக்கும் போது ஒரு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை வந்து அவங்க ஒரு இழக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து அவங்களுக்கு கையில் கிடைக்கிற ஒரே விஷயம் வந்து மெடிடேஷன். ஸோ உங்கள் பர்சன் வந்து செல்ஃப் ஹீலிங்கை நோக்கி போகிறாங்கன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ அந்த செல்ஃப் ஹீலிங் ஜேர்னியாக தான் அது இருக்குது. ஸோ மெடிடேஷன் ஆகட்டும், ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு ஜேர்னியை நோக்கி உங்கள் பர்சன் போகிறாங்க. அதே நேரத்தில் நீங்களும் உங்கள் பர்சனுமே டிஸ்கனெக்டடாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி நினச்சி ஒரு மெடிடேஷனோ இல்லை மேனிஃபெஸ்டேஷனோ பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது.
நெக்ஸ்ட் கார்டு வந்து கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு குவிட் பவர், இன்னர் ட்ரூத், அப்புறம் ஒரு வீக்னஸ், லாஸ் ஆஃப் எமோஷன், ஒரு மெனிப்புலேஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்கள் பர்சனுக்கு உங்களை பற்றின தாட்ஸ் வந்து ஹெவியாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபீலிங்ஸும் பார்க்கும்போது உங்களை பற்றி ரொம்ப எமோஷ்னலி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து இங்கே இருக்குது. இங்கேயோ ஏர் எலமெண்ட் அண்ட் ஃபயர் எலமெண்ட்டோட ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் பர்சனும் ஏர் எலமெண்ட்டாவோ ஃபயர் எலமெண்ட்டாவோ இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இங்கே ரொம்பவே கிளாரிட்டியோட கிளியராக தெரிகிறது. என்னென்னா உங்கள் பர்சன் வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதுவே அவங்கள ரொம்ப வீக் ஆகுது. ஸோ ஒரு லாஸ், ஒரு எமோஷ்னல் லாஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லாமல் ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக ரீகன்சிலேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்குறப்போ உங்கள் பர்சன் வந்து டெசிஷன் எடுக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த ஆப்ஷன் எடுக்கலாமா, அந்த ஆப்ஷன் எடுக்கலாமா, மேபி உங்கள் பர்சனுக்கு அலைன்ஸ் பார்க்கக்கூடிய சான்சஸும் ஹெவியாக இருக்குது. ஸோ அந்த அலைன்ஸ் பார்க்கக்கூடிய சான்சஸில் நீங்களா அவங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பத்தையும் கூட இருக்கலாம். மேபி அவங்களுக்கு அந்த அலைன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் வீட்டில் பார்ப்பாங்க. ஸோ வீட்டில் பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கு எந்த டெசிஷன் வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வந்து இருந்திருக்கலாம். ஸோ உங்களை சூஸ் பண்ணுறதா ஒரு 2 ஆப்ஷன் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃபிகல்ட்டி இன் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜராக காமிக்குது 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸில். அப்புறம் எந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம்? வெக்கிங் இன் ஆப்ஷன், அவாய்டன்ஸ், ஒரு டெட் லாக். உங்கள் பர்சன் வந்து அதான் சொல்கிறேன், எமோஷ்னலி பயங்கரமாக அப்செட்டில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை பற்றின தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. லாஸ்ட் கார்ட் கிங் ஆஃப் கப்ஸ் பார்க்குறப்போ எமோஷ்னலி பேலன்ஸ்டு, பேஷன், டிப்ளமேட்டிக், கண்ட்ரோலிங், பேலன்ஸ். இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் பர்சன் வந்து நான் சொன்னேன் கெரியரில் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னு. அதுக்காக உங்கள் பர்சன் வந்து எல்லாத்தையுமே அந்த எமோஷன் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக வெளியில் நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டும் உள்ள ஒரு எமோஷ்னலி ஃபீலிங்காக இருக்கலாம். அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் கேட்கும்போது உங்களை பற்றி ஒரு ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரி காமிச்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் சொல்லுவாங்க, வெளியில் வந்து ரொம்ப எமோஷ்னலி பேலன்ஸ்டாக கம்பேஷனாக காமிச்சாலும் அவங்களால உள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு 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 லாஸ் ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. நீங்கள் இல்லாமல் உங்கள் பர்சன் வந்து ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக எம்பத்தட்டிக்காக இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டாலரன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க கெரியரை வச்சு அவங்களுடைய அந்த கஷ்டத்தை வந்து அவங்க டைவர்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ உங்கள் பர்சன் அவங்கள பற்றி நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் இன்றைக்கி உங்கள் பர்சனை பற்றி உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது உங்கள் பர்சனுக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஆல்வேஸ் கீப் manifest for a wonderful life. Stay positive, be positive. Thank you for watching my video.